தமிழ் சினிமா உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய போதைப்பொருள் வழக்கில் இப்போது புதிய திருப்பமாக நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணாவை குறிவைத்து அமலாக்கத்துறை இருவருக்கும் சம்மன் அனுப்பியுள்ளது. இதுகுறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ் சினிமாவின் பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் வைத்திருந்த நிலையில் கடந்த ஜூன் 23ஆம் தேதி சென்னை நுங்கம்பாக்கம் போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து நடிகர் கிருஷ்ணா இதே வழக்கில் கைது செய்யப்பட்டார். பின்னர் புழல் சிறையில் சில வாரங்கள் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து நிபந்தனை ஜாமீன் பெற்று வெளிவந்தனர். இந்த போதைப்பொருள் விவகாரம் சினிமா உலகையே அதிர வைத்தது மட்டுமின்றி போதைப்பொருள் விற்பனை செய்பவர்கள் யார் என்ற மர்ம முடிச்சுகளையும் ஒவ்வொன்றாக அவிழ்த்தது. கடந்த மே மாதம் 22ஆம் தேதி நுங்கம்பாக்கம் பார் ஒன்றில் திருவான்மியூர் உணவக உரிமையாளர் ராஜா மற்றும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியின் மகனுக்கிடையே மோதல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் விசாரணையை தொடங்கிய காவல்துறைக்கு பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தன. அதன் அடிப்படையில் கடந்த மே 29ஆம் தேதியன்று தேனியில் பிரசாத், கணேஷ்குமார், தனசேகர், அஜய் ரோகன், சுனாமி சேதுபதி உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் புனேவில் ராஜா, சந்தோஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இதில் பிரசாத் முன்பே மோசடி வழக்குகளில் ஈடுபட்டவர் என தெரிய வந்தது. இந்த பிரசாத் என்பவர்தான் நடிகர் ஸ்ரீகாந்துக்கு போதைப்பொருள் சப்ளை செய்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு அளித்த தகவலின் அடிப்படையில் சேலத்தைச் சேர்ந்த பிரதீப் குமார் என்ற ஃப்ராடோவை நுங்கம்பாக்கம் காவல்துறை கைது செய்தது. பிரதீப்பிடம் நடத்திய விசாரணையில் தான் பிரசாத்திற்கு போதைப் பொருட்களை சப்ளை செய்ததாகவும் அவர் அதனை நடிகர் ஸ்ரீகாந்திற்கு கொடுத்ததாகவும் வாக்குமூலம் அளித்தார். சுமார் 40 முறை இதுபோல வாங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் நுங்கம்பாக்கம் காவல்துறை ஸ்ரீகாந்தை அழைத்து விசாரித்தது. அதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் போதைப்பொருள் சோதனை செய்யப்பட்டது. சோதனையில் போதைப்பொருள் பயன்படுத்தியது உறுதியான நிலையில் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டார். அவர் கொடுத்த தகவலின் பெயரில் நடிகர் கிருஷ்ணா மற்றும் சப்ளையர் கெவின் என மேலும் 2 கைது செய்யப்பட்டனர். ஒரு சாதாரண பார் மோதலாக தொடங்கிய விவகாரம் தொடர் கைது மற்றும் விசாரணைகளின் மூலம் போதைப்பொருள் வட்டாரம் மற்றும் நடிகர்கள் தொடர்பு வரை விரிந்தது. ஆனால் இந்த வழக்கு இப்போது புதிய திசையில் செல்கிறது. நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா இருவரின் வங்கிக் கணக்குகள், சொத்துக்கள் மற்றும் பண பரிமாற்றங்கள் அனைத்தையும் அமலாக்கத்துறை ஆராய்ந்து வருகிறது. போதைப்பொருள் வழக்கில் சம்பந்தப்பட்ட பணம் வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டதா என்ற கேள்விக்கு பதில் தேடுவதே இடி இப்போது மேற்கொண்டிருக்கும் நடவடிக்கையின் நோக்கம். நடிகர் ஸ்ரீகாந்த் அக்டோபர் 28ஆம் தேதி அன்றும் நடிகர் கிருஷ்ணா அக்டோபர் 29ஆம் தேதி அன்றும் இடி அலுவலகத்தில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இதனால் இந்த வழக்கு இனி போதைப்பொருள் வழக்காக மட்டுமல்லாமல் பண மோசடி மற்றும் நிதி பரிமாற்ற வழக்காகவும் மாறும் சாத்தியம் மிக அதிகமாகவே உள்ளது. இந்த விசாரணையின் முடிவு தமிழ் சினிமா உலகில் பல அதிர்ச்சிகளை உருவாக்கக்கூடும் என்பதால் இந்த போதைப்பொருள் வழக்கு சினிமா உலகின் சோதனை காலமாகவே பார்க்கப்படுகிறது.